அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு எப்படி முதலாளி மிகப்பெரிய முக்கியமோ அதுபோல் தொழிலாளிகள், வேலையாட்கள் மிகப்பெரிய முக்கியம்னுவாங்க. கடலை பருப்பை தூக்கி போட்டால் குரங்குகள் தான் வரும், நல்ல முந்திரி பருப்புகளை போடும்போது தான்ப்பா பறவைகள் வரும்னு சொல்லுவாங்க. ஒரு 2 முதலாளிங்க பேசிக்கிட்டாங்க. என்கிட்ட இருக்கிறவன் தான்ப்பா மிகப்பெரிய முட்டாள்னு. இன்னொரு முதலாளி சொன்னார், அதெல்லாம் கிடையாது, என்கிட்ட இருக்க அதுக்கு மேலே முட்டாள்னு இருக்காரு. எப்படின்னு இப்போ பாருன்னு தன்னோட வேலையாளை கூப்பிட்டு ஒரு 10 ரூபாயை கொடுத்து போய் கார் வாங்கிட்டு வான்ருக்காரு. இன்னொரு முதலாளி என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய வேலையாளை கூப்பிட்டு நான் வீட்டில் இருக்கேனான்னு பார்த்துட்டு வான்ருக்காரு. நான் வீட்டில் இருக்கேனான்னு பார்த்துவான். இப்போ இவர் சொன்னார், நான் வீட்டில் இருக்கேனான்னு பார்த்துட்டு வான்றேன், அவனும் போகிறான் பார்த்தியா, இவனை கூட முட்டாளை பார்த்துருக்காரு. இவர் சொன்னார், 10 ரூபாய்க்கு கார் வாங்க சொன்னேன், அவனும் போனான், அவனை கூட முட்டாளை நீ பார்த்துருக்காரு. இந்த 2 வேலையாளும் ஒரு இடத்துல சந்திச்சுட்டாங்க. ஒருத்தர் சொன்னா என் முதலாளி தாண்டா இருக்கிறதுலே முட்டாள்னா, இன்னொரு முதலாளி சொன்னா என் முதலாளி அதுக்கு மேலே முட்டாள்றான். எப்படின்னு இல்லை, நான் வீட்டில் இருக்கேன்னான்னு என்னைய போய் பார்த்து வர சொல்கிறானே, அவர் வீட்டில் இருக்காரான்னு என்னைய போய் பார்த்து வர சொல்கிறாரு. அவர் கையில் தான் செல்ஃபோன் வச்சிருக்காருல்ல, அவரே அங்கிருந்து ஃபோன் அடித்து நான் வீட்டில் இருக்கேனா இல்லையான்னு கேட்டுக்கிற வேண்டியதானே, என்னை எதுக்கு தேவையில்லாமல் அலைய விட்றான்னு முதல் சொன்னான். 2வது ஆள் சொன்னா 10 ரூபாய் கொடுத்து கார் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கார் கம்பெனிலாம் லீவுன்றது தெரிய வேணாமா அப்படின்னா. இந்த 2 பேரையும் வச்சிருந்தாக்கா அந்த நிறுவனம் எப்படி இருக்கும் சார்? சின்சியாரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் சீனியாரிட்டின்னு வாங்க. விசுவாசம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ராமாயணத்துல இலக்குவன் இறக்கிற தருவாயில இருக்காரு, சஞ்சீவி மூலையை கொண்டு வந்து இலக்குவனை காப்பாற்றுறாரு. சீதையம்மா தூக்கு மேடையில நிக்கிறாங்க, அவங்க போய் தூக்கு போட்டுக்கிறதாக இருக்காங்க. ராமர் வரவே இல்லை அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கலான் இருந்தாங்க. ராமநாமத்தை சொல்லி சீதையம்மாவினுடைய உயிரை காப்பாற்றுறாரு. 14 வருஷம் கழிச்சு தன்னுடைய அண்ணன் வரலைன்னு பரதன் யாககுண்டத்துல குதிக்கிறதுக்கு தயாரா இருக்காரு, சத்ருகன் யாககுண்டத்துல குதிக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. இருவரையும் ராமரினுடைய வருகை செய்தியை சொல்லி ஆஞ்சநேயர் காப்பாற்றினார். இந்த 4 பேரினுடைய உயிரை காப்பாற்றியதன் மூலமாக ராமரினுடைய உயிரை காப்பாற்றினார்னு ராமாயணம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இப்படியானவர்கள் நம்மிடையே இருக்கும்போது நம்முடைய வளர்ச்சியும் நிறுவனத்தினுடைய வளர்ச்சியும் யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு உதவி செய்பவர்களை சரியான முறையில் தேர்ந்தெடுங்க.